ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். கந்தமுசாமிங்கிற ஒரு ஏழை தன் மனைவியோட ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தான். வயசாகிட்டனால வேலைக்கு போக முடியல. தங்கிட்ட இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டிய நிலை வந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல அவங்க உணர்வே இன்றி தவிச்சான். இந்நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி, இறைவா, எங்களை ஏன் இப்படி படைச்சா? இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது. நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு வேண்டினான். அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவன் ஒன்று தோன்றி அவன் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசீலித்தார். அந்த வாத்து தினம் ஒரு பொன்முட்டையிடும் என்றும் அதை விற்று அன்றாடம் குடும்பத்துக்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளை சந்தோஷமா கழிக்கலாம்னு சொல்லிட்டு மறைந்துட்டார். வாத்து தினம் ஒவ்வொரு பொன் முட்டையிட அவர்கள் அதை விற்று வாழ்க்கைக்கு இனிதாக கழித்தனர். ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவன் கிட்ட சென்று, தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்முட்டை இடுது, இப்படியே இருந்தால் நாம எப்போ பெரிய பணக்காரர் ஆகுறது அப்படின்னு சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கிற எல்லா முட்டையும் நாம எடுத்தா அதை விற்று பெரிய பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு உபயம் சொன்னான். இதை கேட்ட கந்தசாமிக்கு அது சரின்னு தோணுச்சு. உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடிச்சு வாத்தின் வயிற்றில் இருக்கிற எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று அதை வயிற்றை கிழிச்சார். என்ன ஆச்சரியம்! அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இருக்கவில்லை. அதன் வயிற்றில் மற்ற வாத்துகள் போல வெறும் குடலே இருந்தது கண்டு ஏங்கினார். தினம் ஒரு பொன்முட்டையிட்ட வாத்து இறந்து விட்டதால வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து உள்ளது. தங்கள் பேராசை பெரும் தரித்திரத்தை தந்தது என மனம் வருந்தி ஏழையாகவே வாழ்ந்து உணவின்றி இருந்தனர். ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை. பேராசை பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.